5:30 மணிக்கு ஜெபமாலை, 6 மணி அளவில் வரப்போகின்ற வரையிருக்கிற அருள் தந்தைகளாலும் இங்கிருந்து பணியாற்றிவிட்டு பணிமாற்றம் செய்கின்ற அருள் தந்தைகளாலும் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களை அமைச்சு ஜோனா பேசுறேன். நாங்க காலையில எழுந்திரிச்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லாம் பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்ப செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோம். போற வழியில என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். Hello, bus. இப்ப நாம ஹோட்டல்ல இருந்து கிளம்பிட்டோம். ஸ்ட்ரைட்டா பூண்டி மாதா கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க நம்ம பார்க்கலாம். இங்க பறவைங்க எல்லாம் இருக்குது. அப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனா பூண்டி மாதா கோயில். இது வந்து நல்லா குறத்தை விட்டு தூங்கிட்டு இருக்கு. மாதா புதுமையை செய்தார். கலிலேய கடலில் தொடர் அங்கமாக விளங்குவது யோர்தான் ஆறு. அதன் கரையில் தான் திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு எச்சரித்து போதித்தார். இயேசு இறைமகனாக இருந்து தன் முன்னோடியான திருமுழுக்கு யோவானிடமே கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார். யோர்தான் ஆறு சாக்கடலில் சங்கமமாகிறது. சாக்கடலுக்கு அடுத்து அமைந்திருப்பது எருசலேம் நகரம். யூதேயா, சமாரியா, கலிலேயா இந்த பகுதிகளையெல்லாம் கடந்து மீண்டும் யூதேயா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எருசலேம் அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம். இங்கு லாசர், மரியா, மார்த்தா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்தார்கள். இவர்கள் இயேசுவின் அன்பை பெற்றவர்கள். இவர்களில் இறந்து போயிருந்த லாசரை உயர்த்தித்தார்.
யோர்தான் ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது எரிகோ நகர். எரிகோ நகரின் அருகிலுள்ள கும்ரான் குகைகளில் எசீன் என்ற துறவியர் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அவர்கள் தங்களின் முக்கிய பணியாக திருநூலை தோல் சுவடிகளில் படிக்கம் எடுத்தனர். அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான விவிலிய தோல் சுருள்கள் கும்ரான் குகைகளில் சிறு வடிவம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து புனித பூமி பயணத்தின் இறுதி கட்டமாக சாக்கடலுக்கு வந்திருக்கின்றோம். இதன் நீரில் உப்பின் அடர்த்தி மிக அதிகம். 34% உப்பினால் தண்ணீரில் மக்கள் மூழ்காமல் மிதந்தியுள்ளனர். இதுவரை இயேசு பணி செய்த புனித பூமியை ஒரு சிறு பயணம் செய்திருக்கிறோம். இது ஒரு எளிய முயற்சி. அனைத்தையும் இதில் உள்ளடக்க இடமில்லை. இயேசு வாழ்ந்த பகுதிகளை உங்கள் ஊரில் மூழ்கி தோன்றுவதே இதன் நோக்கம். சிலுவை மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். போராட்டங்களை, சோதனைகளை, தேவைகளை சிலுவையில் மறித்த இயேசு இந்த நிகழ்ச்சியின் உணர்வுடன் அடுத்து அமைக்கப்பட்டுள்ள இயேசுவின் அடக்க நிகழ்வையும் நோக்குவோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். ஆனால் அவரின் இறப்பு இழப்பாக முடியவில்லை. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ காரில் ஏற போகிறோம். அப்புறமா பார்க்கலாம். இப்போ கேண்டீன்ல இருந்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வெளியே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். உங்களை வண்டியில் பார்க்குறேன். தெரசா பக்கத்தில் யூடியூபர் ஜோனா அமைச்சு ஆயில் நான் இப்போ கருப்பட்டி ராஜா கடைக்கு வந்திருக்கிறேன். இப்போ டீயும் பஜ்ஜியும் ஆர்டர் பண்ணுறாங்க. வந்தோடனே நான் பஜ்ஜி சூடாக இருக்குது. வாங்க பசங்களை சாப்பிடலாம்.